அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். எல்லா தலைவர்களுமே எல்லா மக்களுக்குமே எல்லாத்தையுமே செய்து முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பணம் இருக்காது, அவ்வளவு நேரங்கள் இருக்காது, நிறைய விஷயங்கள் தடைப்படும். உடனே அவர் மேலே நம்ம அவதூறு பரப்போம். இவர் இதை செய்யலை, அவர் அதை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதையுமே நீங்கள் மக்கள் தான் என்ன டிசைட் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு என்னுடைய தாய்க்கு முதியோர் ஊக்கத்தொகை எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நான் ஒரு தலைவர் மேலே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா, இது என்னடா நம்ம ஊரில் இருக்காங்க நமக்கு செய்யலை அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே வரக்கூடியது தான். பட் அதை நம்ம எப்படி அதை நிறைவுபடுத்தணும், அதை எப்படி நம்ம தெளிவுபடுத்தணுன்றதுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா தலைவர் மீதுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அங்கே நிறைய காரணங்கள், நிறைய இடர்பாடுகளுமே அவங்களுமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நான் உணர்ந்தேன். ஸோ அதனால் நான் பதிவாக கொடுக்குறேன். உதாரணத்துக்கு எனக்கு நான் ஒரு யோகா ஆசிரியராக இருக்கேன். எனக்கு ஒரு கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக என்னுடைய தலைவரை நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க நம்ம இவங்க நமக்கு சம்பளமே ஏற்றலை, அதனால் நம்ம அவருக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிலாம் நம்ம சமுதாயத்தை பார்க்கணும். ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு தலைவரை சூஸ் பண்ணுறதோ அது தவிர்த்துக்குங்க. ஸோ அப்படி இல்லை, நம்மளுடைய மாநிலத்தில் என்னென்னலாம் புதுமை புகுத்திருக்காங்க, என்னென்னலாம் வேலைவாய்ப்புகள் கொண்டு வந்திருக்காங்க, வரும் தலைமுறைகளுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லிஸ்ட்டு கூட போட்டு பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைவர்களை சூஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னா, எனக்கு என்னுடைய சிஎம் செய்யலை, எனக்கு இது பண்ணலை, நான் எவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிலாம் யோசிக்காமல், எனக்குன்னு இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் உருவாகியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடந்திருக்கு, இயற்கைக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு, இப்போ நீர்நிலைகளில் என்னென்னலாம் நடந்திருக்கு, அங்கங்கே அணை கட்டிருக்காங்களா, ஏற்கனவே உடஞ்ச அணைக்கட்டை சரி செய்திருக்காங்களா, நீர்நிலைகளை இருப்பு வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்களா, அங்கங்கே இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள்லாம் அகட்டி இருக்காங்களா, வாய்க்கால்கள்லாம் தூர்வாரப்பட்டிருக்கா, என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து. ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது, எனக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக மட்டுமே நீங்கள் தலைவர்களை சூஸ் பண்ணாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. பொதுவான நிலைப்பாட்டுக்கு வர ஆரம்பிங்க. சமுதாயத்தில் என்னென்னலாம் நிலைப்பாடுகள் மாறுபட்டிருக்கு, என்னென்னலாம் இன்றைக்கி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்திருக்காங்க, என்னென்னலாம் தேவையான விஷயங்கள் நடந்திருக்கு, வரும் தலைமுறைகள் என்னென்னலாம் அவங்க எதிர்கொள்வாங்க, வரும் தலைமுறைகளுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு, இதெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சு தான் நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அவர் நல்ல தலைவர், அவருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய உழைப்பாக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது செய்திருக்கலாம், நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். ஆனால் இதையும் தவிர்த்து மக்களுக்கு என்ன நடந்திருக்கு, சமுதாயத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் நல்ல தலைவர்களை சூஸ் பண்ணுங்கள். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.